அவருடைய நலன் எல்லாமே வட இந்தியாவை நோக்கியே, வட இந்தியர்களை நோக்கியே, இந்தி பேசுகிற மாநில மக்களை நோக்கியே வந்து அவங்களுடைய மொத்த அரசியல் நிலைப்பாடுகளும் வந்து இருக்கும். இப்போ ரயில்வே எக்ஸாமில் இங்கே வந்து அகில இந்திய அளவில் ஒரு தேர்வு, அந்த தேர்வுக்கு தமிழில் ஒரு விளம்பரம் வெளியிடுறாங்க, சரிங்களா? அதில் நீங்கள் கொடுக்குற எந்த சர்டிஃபிகேட்டுக்கும் அட்டஸ்டேஷன் தேவையில்லை அப்படின்றது இருக்குது. ஆனால் பீகாரில் கொடுக்குற, ஆங்கிலத்தில் கொடுக்குற ஒரு விளம்பரத்தில் எல்லா சர்டிஃபிகேட்லேயும் அட்டஸ்டேஷன் வாங்குன்னு இருக்குது, சரிங்களா? அவங்க போடுற எல்லா அப்ளிகேஷன்லேயும் அட்டஸ்டேஷன் இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்து போடுற 2 லட்சம் அப்ளிகேஷனில் யார்கிட்டையுமே வந்து அட்டஸ்டேஷன் கிடையாது. 2 லட்சம் விண்ணப்பங்கள் நீக்கப்படுகிறது. இது சதியா, சதி இல்லையா? அப்பட்டமான சதி. அதே மாதிரி இந்த பொன்மலை ரயில்வே யூனியனுக்கு தமிழ்நாட்டில் சேர்ந்த 8000 பேர் விண்ணப்பிக்கிறாங்க. 7000 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுது, சரிதா? 1760 பேர் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து விண்ணப்பிக்கிறாங்க. அதில் 1600 பேர் செலக்ட் பண்ணப்படுறாங்க. இது சதியா, சதி இல்லையா? கொடூரமான சதி. அந்த நார்த் இந்தியா சவுத் இந்தியாவுக்குள்ளேயே பிசி எம்பிசி இதனுடைய பிரிவுகளும் வந்து ரிசர்வேஷனையும் மொத்தமாக காலி பண்ணுறாங்க. தமிழர்களுக்கு இனிமே படிப்பில் சமத்துவமற்ற ஒரு தன்மையும், உள்ளேயே இனிமே பள்ளிக்கூடங்களுக்குள்ள நுழைய முடியாது, கல்லூரிகளுக்குள்ள நுழைய முடியாது, உயர்கல்விக்கு வர முடியாது, மருத்துவக் கல்லூரிக்கு வர முடியாது அப்படின்ற நிலைமை. இன்னொரு பக்கம் இதுவரைக்கும் படிச்சுட்டு வந்தவங்களும் வந்து வேலைகளுக்குள்ள போக முடியாது அப்படின்ற நிலைமையை உருவாக்குறது இருக்குல்ல. இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பண்பாட்டு படையெடுப்பு, கலாச்சார படையெடுப்பு, மிக மோசமான விளைவு. இதை வந்து நீங்கள் வந்து வெறும் அரசியல் பிரச்சனையாக இதை வந்து பார்க்க முடியாது. இந்தி திணிப்பு அப்படின்றது வந்து அதனுடைய அடிப்படை தான். நீ இந்தி மட்டும் தெரிஞ்சவன் தான் இனிமேல் வேலைன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டில் யாருக்காவது வேலைக்கு போக முடியுமா? வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு பகவத்கீதையை இங்கிலீஷில் ஒரு பாடத்திட்டமாக அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்க்குறாங்க. இதே பாடத்திட்டத்தை அந்த பகவத்கீதை புக்கை வந்து 3வது வருஷத்தில் சான்ஸ்கிரிட் புக்காக மாற்றிடுறாங்க. நம்மால் பூரா ஃபெயில் ஆயிரும். அப்போ அதுதான் அளவுகோல். அது